ஞாபக சக்தி அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கும். இது போல் ஹெல்த்தியான லட்டு செய்து கொடுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துட்டு இது லைட்டாக செவக்க நல்லா வறுத்துக்கணுங்க. இந்த உருண்டையை நீங்கள் 1 வாரம் வரையும் வச்சு கூட சாப்பிட்லாம். அது போல் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் தேங்காவை நல்லா செவக்க வறுத்துருங்க. ஆனால் இந்த உருண்டை அந்த அளவுக்குலாம் இருக்காது, செய்த உடனே காலியாயிரும். ஏன்னா டேஸ்ட்டு அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இந்த தேங்காவும் எள்ளும் லைட்டாக அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்து கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் வறுத்த நிலக்கடலை தோலை எடுத்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும், அதை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு. உங்ககிட்ட வறுக்காதது இருந்தால் லைட்டாக வறுத்து தோலை எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பாதாம் முந்திரி பிஸ்தா இருந்தாலும் ஒரு 10-15 நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ 3 ஏலக்காய் சேர்த்து நல்ல நெய்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நெய்ஸாக இருக்கணும். பாதாம் இருந்தால் ஒரு 15 இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சேர்க்கறதுனால. என்கிட்ட இல்லாதனால சேர்க்கலை. இப்போ நல்லா நெய்ஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 பேரிச்சம்பழம் விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். 1/4 கப்பு அளவுக்கு, 1/4 கப்புலேருந்து 1/2 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருச்சம்பழத்துலேயும் இனிப்பு இருக்கும். இதை லைட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை இப்பயே நம்ம உருட்டலாம். இது போல் உருட்டி எடுக்கும்போது நல்லா உருட்ட வரும். ஏன்னா அந்த பெருச்சம்பழத்தில் ஈரப்பதம் இருக்கிறதுனால நல்லா உருட்டுறதுக்கு வரும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூட நீங்கள் உருட்டி எடுத்து வைக்கலாம். தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாட்டின்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரையும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால அது டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 2 நாளிலே காலி பண்ணிடுவோம், அதனால் தேங்காய் சேர்த்துருக்குறேன். இப்போ அரைச்சதை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருட்டி எடுத்துக்கலாங்க. உங்கள் குழந்தைங்க நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் கஷ்டப்படுறாங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த உருண்டையை செய்து கொடுங்க. கடையில் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுக்காதீங்க. அதில் கண்டிப்பாக சர்க்கரை சேர்த்து தான் செய்கிறாங்க, வெள்ளை சர்க்கரை. அதனாலேயே நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாமல் சளி காய்ச்சல்னு வந்துட்டா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது போல் ஹெல்த்தியான உருண்டை ரெசிபி செய்து கொடுத்தீங்கன்னா கடையில் வாங்கி கொடுக்கறத தவிர்க்கலாம். இது சாப்பிட்றதுனால ஞாபக சக்தியும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. பெரியவங்களும் இதை 2 உருண்டை சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.